ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு A2B ஸ்டார் வியூஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன செய்ய போகிறோம்னா, இறால் வச்சு ரொம்ப ருசியான தொக்கு செய்ய போகிறோம். இந்த இறால் தொக்கு ரைஸ்க்கும் டிஃபனுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்பவும் ஹெல்த்தியான டிஷ்ஷும் கூட. இது எப்படி ரொம்பவும் ருசியாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இதோட செய்முறை விளக்கம் உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் 2 பட்டை 2 லவங்கம் போட்டுக்கலாம். அதோட அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு 3 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதையும் இதில் சேர்த்துடலாம். வெங்காயம் போட்டதுக்கப்புறம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் எப்போவுமே வெங்காயம் தக்காளி வதக்கிறப்ப உப்பு சேர்த்து வதக்குனீங்கன்னா அந்த மசாலா நமக்கு சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா பொருட்களை சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், கொஞ்சமாக மல்லித்தலை. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு. இதோட இறால் சுத்தமாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த மசாலாலாம் அந்த இறாலில் பிடிக்கும். சாப்பிடும்போதும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த இறாலை நீங்கள் வாரத்துக்கு 1 முறையாவது சாப்பிடுங்க, ரொம்பவும் நல்லது. இதில் புரதச்சத்தும் வைட்டமின் டியும் அதிகமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உடல் எடை குறைக்க நினைக்கிறவங்க இந்த இறால் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை சீக்கிரமாக குறையும். ஏன்னா இதில் கார்போஹைட்ரேட் சுத்தமாக கிடையாது. கர்ப்பமாக இருக்கிற பெண்கள் வாரத்துக்கு 1 முறை கண்டிப்பாக இதை செஞ்சு சாப்பிடுங்க. ஏன்னா இதில் அயோடின் சத்து அதிகமாக இருக்குது. இந்த இறாலில் புரதம், கால்சியம், பொட்டாசியம், பல வைட்டமின் சத்தெல்லாம் இருக்கிறதுனால நம்ம எலும்பு பாதிப்பு இல்லாமல் தடுக்கக்கூடியது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி விட்டு 10 நிமிஷம் வேக வச்சிடலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. நம்ம தண்ணியே சேர்க்கலை, அந்த இறால்லே தண்ணி விடும், அதனால் தண்ணி சேர்க்கலை. இப்போ அந்த தண்ணியிலே நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், நல்லா தொக்கு மாதிரி வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொஞ்சமாக மல்லித்தலையும் தூவி மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சுவையாக இறால் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இறால் வாங்கினீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.